மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியை நீங்க எப்படி காமிப்பீங்க? இன்னைக்கு திருச்சபையில அது தெரியல பாருங்க. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யனா அப்ப ஆராதனையே மகிழ்ச்சியா தான் இருக்கணும். மகிழ்ந்து கலிகூர்மாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வீட்டுல வந்து வீடுகாரங்க திருமணமானவங்களை கேட்கிறேன், மாமியார்கிட்ட கேட்கலாமா? இதெல்லாம் சவுண்டு யாரோ மாமியார் பண்ண கேளுங்க அப்படின்றாங்க. ஐயா சொன்ன பாருங்க, தொடர்ந்து மீட்டிங்கு. முதல்ல மனப்பாறை திருச்சியில இருந்தோம், பாடிக்கிட்டே தான் இருக்கிறேன். பாட பாட ஒரு நன்றி நடந்துட்டு வாய் தர முடியல, சத்தம் வரல, வாய வரக்கணும். சில பேர் லிப்டிக் எல்லாம் விட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன், லிப்டிக்கை விட அழகு இது வாயத்திற்கு அதை விட அழகு, அது கூட
நல்லா இன் பண்ணி நல்ல ஆண்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவதை விட சபையில ஆண்டவரை உயர்த்துவது. சத்தத்தை உயர்த்தி பாடு, சத்தத்தை உயர்த்தி பாடு, சத்தத்தை உயர்த்தி பாடு, சத்தத்தை உயர்த்தி பாடு. சபையில செய்யணும். முடிஞ்சி நிமிந்து முடிஞ்சி கட்டவர்களுக்கு தோணும். முடிஞ்சி நிமிந்து முடிஞ்சி. சில முடியல பாருங்க, முடியல. ஏன் முடியலன்னா முடியல. ஆனா எவ்வளவு முடியலனாலும் ஏன்னா ஃபங்க்ஷன் போனோம்னா கண்ணாடிக்கு முன்னாடி நின்று முடியல முடியல மட்டும் அப்ப மட்டும் முடியுது. முடிஞ்சி நிமிந்து முடிஞ்சு நிமிந்து நிமிந்து முடிஞ்சு நிமிந்து பாடு. எது வரக்கூடாது நீங்க விசுவாசிக்கிறீங்க, எது வரக்கூடாது விசுவாசிக்கிறீங்க. வராதுன்னா வராது. அவ்வளவு பேரு சில பேர் நான் சொல்றாங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க, வீட்டாண்ட வந்துடாத அப்படின்னு சொன்னவங்க வராங்களா? அவங்களே வராத போது உங்க வார்த்தைக்கு அவ்வளோ வந்துடாத. அவ்வளவு சொந்தக்காரங்க வராது அதுவாக்கி வச்சுக்கிறாங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க. வந்துடாது, வீட்டாண்டெல்லாம் வந்துடாது, வராத அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் வராத இருக்கிறாங்க. இதுவும் வராது. நிமிந்து பாடு, வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல பார்க்கலாம். வராது போமா நடனமாடி பாடு, நடனமாடி பாடு. நீங்க எல்லாம் நல்லா நடனம் ஆடுவீங்க, வீட்டுல நிறைய நடனம் ஆடி இருக்கலாம். மகிழ்ச்சியோடு ஆராதனா அங்க நடனமும் இருக்கு. கல்யாணத்துல பார்த்து சந்தோஷமா இருக்கிறாங்க. அங்க டான்ஸ் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு கல்யாணம், டிஜே, கோயில் திருவிழா எல்லாத்துலயுமே பாடி தேவனை உயர்த்தின. ஒரு பக்கம் அவன் கிண்டல் பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் அவன் வாயில கர்த்தருடைய நாமம் வருது. இதெல்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு நினைச்சா இப்படி பண்ணுவதானே ஒரு நாள் நாம கூட நம்மளை விட்டு அது ஆண்டவர். நான் விசுவாசிக்கிறேன். அதெல்லாம் கர்த்தர் கர்த்தர்னு மறந்திருப்பாத ஆட்கள் கர்த்தர் கர்த்தர்னு சொல்லிட்டுறானா அவெல்லாம் அட்டெண்டன்ஸ் போடுறான்னு அட்டெண்டன்ஸ் போடுறோடனே ஒரு நாள் ஆஜராகும் போது நீங்க ஆஜராயிருக்கீங்க. ரொம்ப அட்டெண்டன்ஸ் போடணும். மாடி பாடு, கடைசியா மாடி பாடு, மாடி பாடு, மாடி பாடு, கை பிடிச்சி மாடி பாடு, மாடி பாடு.